இன்றைக்கி நம்ம ஃபார்முலா செஷனில் பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிபியில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா பெருக்கு தொடருடைய தொடர்ச்சியான 3 உறுப்புகள். இது பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 2ல் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஸோ ஜிபி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், தமிழில் பெருக்கு தொடர். இதில் 3 கன்சிக்யூட்டிவ் அப்படின்னா அடுத்தடுத்து நெக்ஸ்ட் டேர்ம்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது தொடர்ச்சியான 3 உறுப்புகள்னும் போது என்ன வரும்னா ஜிபின்னாலே உங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் கான்செப்ட். ஓகேங்களா, அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா a/r கமா ஏ கமா ஏஆர். இந்த மாதிரி சம்ஸ், இந்த வார்த்தையை கொடுத்து சம்ஸை ப்ரொசீட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த 3 டேர்முன்றதை இதை தான் எடுத்துக்கணும். சென்டரில் பார்த்தீங்கன்னா ஏ மட்டும் வரும், இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா டிவிஷனில் ஆர் வரும், இங்கே பின்னாடி மல்டிப்ளிகேஷனில் ஆர் வரும். அதே ப்ராடக்ட் ஆஃப் 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், அதே பெருக்கு தொடரில் 4 உறுப்புகள்னு கேட்டாங்கன்னா என்ன வரும்னா, ஸோ ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் வந்துட்டு எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா டிவிஷனில் வரும், அடுத்த 2 டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனில் வரும். ஸோ அது என்னன்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா a/r, ஆர் போட்டுட்டு பவரில் 3 வரும், கமா a/r கமா ஏஆர். அதாவது இங்கே டிவிஷனில் வர்றது இங்கே அப்படியே மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டிவிஷனில் ஆர் கியூப் வந்துருக்குதுங்களா, அப்போ இங்கே மல்டிப்ளிகேஷனில் என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் கியூப். ஸோ ஃபஸ்ட்டு 2 டிவிஷனில் வருது, அடுத்த 2 மல்டிப்ளிகேஷனில் வருது. ஸோ a/r கியூபு கமா a/r கமா ஏஆர் கமா ஏஆர் கியூப். இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 டேர்ம்ஸோடைய கன்சிக்யூட்டிவ் இது. ஓகேங்களா, அதே மாதிரி தமிழில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான 4 உறுப்புகள் எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஜிபி, அதாவது பெருக்கு தொடர். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு ஃபார்முலாவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.